மகாராஷ்டிர துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான அஜித் பவார் விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த தொகுதியான பாரமதியில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மும்பையில் இருந்து புறப்பட்ட போது தனி விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. அஜித் பவாருடன் சிறிய ரக விமானத்தில் பயணித்த 4 பேரும் விபத்தில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஜித் பவாரின் பாதுகாவலர், உதவியாளர், பெண் விமானி உட்பட 2 என 4 பேரும் தீயில் சிக்கி உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. பாராமதியில் அஜித் பவாரின் விமானம் தரையிறங்கிய போது ஓடுதளத்தில் போதுமான அளவு வெளிச்சம் இல்லாததால் விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என விமான போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் விபத்திற்கான முழு காரணம் குறித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம், விமான விபத்து புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் விசாரித்து வருவதாக கூறினார். விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் உடலுக்கு வியாழக்கிழமை முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரது சொந்த தொகுதியான பாராமதியில் காலை 11 மணிக்கு நடைபெறும் இறுதிச் சடங்கில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித் ஷா பங்கேற்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜித் பவார் மறைவு செய்தி அறிந்து அவரது கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு தலைவரது இழப்பை தாங்கிக் கொள்ளாமல் துடிதுடித்தனர். இதேபோல் மருத்துவமனை முன்பு நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து கண்ணீர் சிந்தியதால் மாநிலமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் அகால மரணம் அதிர்ச்சி அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கவும் உழைத்தவர் அஜித் பவார் என பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அஜித் பவார் விமான விபத்து குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை நடத்த வேண்டும் என மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி வலியுறுத்தியிருக்கிறார். பாஜகவின் மகாயுத்தி கூட்டணியில் இருந்து அஜித் பவார் வெளியேற உள்ளதாக தகவல் வெளியான சில நாட்களில் அவர் உயிரிழந்திருப்பது சந்தேகத்தை கிளப்புவதாக அவர் பகீர் தெரிவித்திருக்கிறார். அஜித் பவாரின் மரணத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என அவரது சித்தப்பாவும் மூத்த அரசியல்வாதியுமான சரத் பவார் கேட்டுக் கொண்டுள்ளார். விமானம் விழுந்து நொறுங்கியது எதிர்பாராமல் நடந்த விபத்து மட்டுமே என விளக்கிய அவர், இதன் பின்னணியில் அரசியலோ சதியோ இல்லை என அழுத்தமாக கூறியுள்ளார். அஜித் பவாரின் மறைவு செய்தியை தன்னால் ஜீரணிக்க முடியவில்லை என அதிர்ச்சி தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது மறைவால் மிகுந்த வலியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல அஜித் பவாரின் இழப்பு மகாராஷ்டிர மாநில மக்களுக்கு பேரிழப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். 2026-27 நிதியாண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது. இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றிய போது 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயர் நீக்கப்பட்டது தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உலகிலேயே 3வது பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தொடக்க உரையாற்றிய அவர், உலகம் முழுவதிலும் பொருளாதாரத்தில் மந்தமான நிலை ஏற்பட்ட போதிலும் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி கண்டதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியா உறுதியாக நிற்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திட்டவட்டமாக கூறினார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையாகவே பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருப்பதாக தெரிவித்தார். திருக்குறள் சொல்வதைப் போல எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் விவசாயத்தை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என உரையின் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். அதேபோல தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் திறக்கப்பட்ட பாம்பன் ரயில் பாலம் குறித்தும் பெருமிதமாக பேசினார். பட்டியலின மக்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் மத்திய அரசு பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். அதேபோல் எல்லோருக்கும் எல்லாமும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் கூறினார்.
நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார், வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து இரு அவைகளும் வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு மீண்டும் கூடுகிறது. நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாடாளுமன்ற வரலாற்றில் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது மிக அரிதான நிகழ்வாகும். மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து 9வது முறையாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்து வரலாறு படைக்கிறார். டெல்லியில் NCC படைப்பிரிவினரின் வருடாந்திர அணிவகுப்பு நிகழ்ச்சியில் திறந்தவெளி வாகனத்தில் வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கரியப்பா அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாடு முழுவதிலும் இருந்து 898 பெண் கேடட்டுகள் உள்பட 2406 NCC கேடட்டுகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக வரும் 4, 5 ஆகிய தேதிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்துகிறது. 5 மாநிலங்களிலும் தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வையாளர்களாக பணியாற்றும் IAS, IPS அதிகாரிகள் மற்றும் மாநிலங்களின் உள்துறை செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வரும் நிலையில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி தொகுதி பங்கீடு, வெற்றி வியூகம் ஆகியவை குறித்து ராகுலிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து 1.25 லட்சத்தை நெருங்கியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சவரன் தங்கம் காலையில் 2960 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மீண்டும் 2240 ரூபாய் உயர்ந்து 1,24,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்திற்கு சற்றும் சளைக்காமல் வெள்ளி விலையும் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 13 ரூபாய் உயர்ந்து 400 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 13,000 ரூபாய் உயர்ந்து 4 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு அமைதியாக இருப்பது சிலரது கண்களை உறுத்துவதாக தேசிய ஜனநாயக கூட்டணியை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். கும்பகோணத்தில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் பேசிய அவர், இஸ்லாமியர்களை காக்கக்கூடிய காவல் அரணாக திமுக இருப்பதால் தான் தமிழ்நாட்டில் உணவு அரசியல், கும்பல் வன்முறை தலையெடுக்காமல் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான EPS துரோக பட்டியல் சீன பெருஞ்சுவரை போல நீளமானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக ஆதரவளிக்காமல் இருந்திருந்தால் குடியுரிமை திருத்தச் சட்டம் மாநிலங்களவையில் நிறைவேறி இருக்காது என்றவர், EPSக்கு ஒன்று காலில் விழ, இல்லையென்றால் காலை வாரிவிட மட்டுமே தெரியும் என சாடினார். விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுகவினர் இன்று முதல் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் மக்கள் படும் இன்னல்களை வீடுதோறும் கொண்டு சேர்க்கும் பொருட்டு AAADMK கனெக்ட் செயலியை பயன்படுத்தி பரப்புரை மேற்கொள்வார்கள் என தெரிவித்துள்ளார். கடந்த 70 ஆண்டுகளில் தமிழ்நாடு வாங்கிய மொத்த கடனையும் விட அதிக கடனை வாங்கி குவித்து தமிழ்நாட்டை இந்தியாவின் மிக அதிக கடன்கார மாநிலமாக மாற்றியதை தவிர திமுக வேறு எதையும் செய்யவில்லை என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதே நிலை தொடர்ந்தால் வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, கடன் சுமை உள்ளிட்ட அனைத்தும் அதிகரிக்கும் என கூறியுள்ளார். சென்னையில் பீகார் இளைஞரின் குடும்பம் கொல்லப்பட்ட வழக்கில் அடுத்தடுத்து பகீர் தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தரமணி மத்திய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் வைத்து தம்பதி மற்றும் குழந்தையை துடிதுடிக்க கொலை செய்ததாக கைதான கொலையாளிகள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். பீகார் இளைஞரின் மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்து வெட்டி கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மனைவியின் அலறல் சத்தம் கேட்டு தடுக்க சென்ற கணவனை முகம் தலையில் அரிவாளால் வெட்டி கொலை செய்த கும்பல் தாய்க்கு நேர்ந்த கொடூரத்தை பார்த்து கதறிய குழந்தைகளையும் விட்டு வைக்காமல் தலையில் பலமாக அடித்து கொலை செய்திருக்கிறது. தலைக்கேறிய போதையில் பீகார் இளைஞரின் குடும்பத்தை கொலை செய்த வடமாநில கும்பல் போலீசில் சிக்காமல் இருப்பதற்காக மூவரின் உடல்களையும் வெவ்வேறு இடங்களில் வீசி சென்றது. அடையாறு கூவமாற்றில் இளைஞரின் சடலமும், மத்திய கைலாஷ் அருகே கூவமாற்றில் குழந்தையின் சடலமும் மீட்கப்பட்ட நிலையில் பெருங்குடி குப்பை கிடங்கில் பெண்ணின் உடலை தேடும் பணி நடைபெற்று வருகிறது.
சென்னையில் பீகார் மாநில இளைஞரின் குடும்பம் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் வெளி மாநிலத்தவருக்கும் பாதுகாப்பு கேடயமாக திமுக அரசு திகழ்வதைப் போல் முதலமைச்சர் வாய் சவாடால் பேசுவதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிரான தமிழ்நாட்டின் வழக்கை வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கில் வாக்காளர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் தரலாமா என நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த 1728 நாட்களில் 4000 கோயில்களில் குடமுழுக்குகள் நடைபெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் இதுவரை இப்படி ஒரு சாதனை வரலாற்றில் இல்லை என்றும் மதவாத அரசியல் செய்வோருக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்றும் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை பார்த்தால் எப்படி இருந்தவர் இப்படி ஆகிவிட்டார் என்றே தோன்றுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணிக்குள் வருவது குறித்து காலம்தான் பதில் சொல்லும் என தெரிவித்தார். பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்தே தேய்ந்துவிட்டதாகவும் விஜய் கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டால் மீண்டும் பவர் கிடைக்கும் என்றும் விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் தெரிவித்தார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கரூரில் என்ன நடந்தது என்று மக்களுக்கு தெளிவாக தெரியும் என்றார். தவிக கூட்டணியில் இணைய அழைப்பு விடுத்த விஜயின் தந்தைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கொடுத்துள்ளதால் தங்களுக்கு யாரும் தனியாக பூஸ்ட் தர தேவையில்லை என்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்றது. தேர்தல் பணிகளை வேகப்படுத்துவது, விசில் சின்னத்தை மக்களிடம் பிரபலப்படுத்துவது, தேர்தல் பரப்புரை கூட்டங்களை நடத்துவது போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தவிக தலைவர் விஜய் தமிழகத்தின் ஓவைசியாக பாஜகவால் களமிறக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சனம் செய்தார். நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிறிஸ்தவ சிறுபான்மையினரின் வாக்குகள் பாஜகவின் கொள்கை எதிரியான திமுகவுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக விஜய் களமிறக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தானோ அல்லது ராதிகாவோ போட்டியிடப் போவது இல்லை என்றும் உடன் பயணிப்பவர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க இருப்பதாகவும் நடிகர் சரத்குமார் தெரிவித்தார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சி ஆரம்பித்த போது தமக்கும் வலுவான கூட்டம் கூடியதாகவும் அதே போலத்தான் விஜய்க்கும் கூட்டம் வருவதாகவும் கூறினார். கடைக்கோடி தொண்டர்கள் இருக்கும் வரை தேமுதிகவை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது என பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். சிவகாசியில் தேமுதிகவின் உள்ளம் தேடி இல்லம் நாடி கேப்டன் ரத யாத்திரை நடைபெற்றது. அப்போது பேசிய அவர் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்பேன் என்றார். நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் தொடர்பான அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய கோரி அதிமுக தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு டிஜிபி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியது. நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் தொடர்பாக கடிதத்துடன் ஆதாரங்களும் அனுப்பி வைத்தால் ஆரம்பகட்ட விசாரணையின்றி நேரடியாக வழக்கு பதிவு செய்யலாம் என உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் எந்த வழக்கின் சோதனையில் ஆதாரங்கள் கிடைத்ததாக அமலாக்கத்துறை கூறுகிறதோ அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டதாக டிஜிபி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. திருவள்ளூரில் ஆள் கடத்தலுக்கு கார் கொடுத்து உதவியதாக எழுந்த புகாரில் ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை உள்துறை செயலாளர் ரத்து செய்து ஆணை பிறப்பித்துள்ளார். துறை ரீதியான விசாரணை நடைபெற்ற நிலையில் இடைநீக்க உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு பரப்பியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரபந்தம் பாடுவதில் வடக்கலை மற்றும் தென்கலை பிரிவினருக்கு இடையே நிலவி வரும் பிரச்சினைக்கு தீர்வு காண உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் நடுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என்றும் கோவிலுக்குள் போலீசார் நுழையக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 40வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்நிலையில் அவ்வழைப்பிதழில் பெயர் இருந்தும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் விழாவை புறக்கணித்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி DPI வளாகம் அருகே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் திமுக அளித்த வாக்குறுதி எண் 311 உடனடியாக நிறைவேற்ற கோரி முழக்கமிட்டனர். 2009 ஜூன் 1ஆம் தேதிக்கு பின் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை சம்பளம் குறைத்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை DPI வளாகம் அருகே 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்களை போலீசார் கைது செய்தனர். பணி நிரந்தரம், தொழிலாளர் வைப்பு நிதி, ஊதிய உயர்வு, மருத்துவ காப்பீடு, இறப்பு நிவாரண நிதி ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதிலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். VAO அலுவலகத்தை நவீனமயமாக்க வேண்டும், பணிக்கான தகுதியை மாற்றியமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி முழக்கமிட்டனர். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை பெண் காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். சென்னையில் பிறந்து 5 மாதமான ஆண் குழந்தையை 3,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக குழந்தையின் பெற்றோர், புரோக்கர் உள்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். 25 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவித்த ஹொசூர் தம்பதிக்கு காசிமேடு பகுதியைச் சேர்ந்த திலகவதியின் குழந்தையை விற்றது தெரியவந்த நிலையில் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. நெல்லை மாவட்ட மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதால் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. சென்னை ராமாபுரத்தில் உள்ள SRM கல்லூரியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒருவருக்கொருவர் தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற மாணவர்கள் முதல் தற்போது படித்து முடித்த மாணவர்கள் வரை 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மகிழ்ந்தனர். சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனையில் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவை மேம்படுத்தும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கேபிட்டல் சார்பாக 45 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அல்ட்ராசவுண்ட் மற்றும் HFNC கருவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி ஃபவுண்டேஷன் தலைவர் ஹோல்கர் நாக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிவகாசி தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை விவகாரத்தில் மாணவியை தற்கொலைக்கு தூண்டியதாக கல்லூரி முதல்வர் மற்றும் அவரது உதவியாளரை போலீசார் கைது செய்தனர். முன்னாள் மாணவர்களுடன் எடுத்த புகைப்படத்தை மாணவி இன்ஸ்டாவில் பதிவிட்ட நிலையில் இதனை அறிந்த கல்லூரி முதல்வர் மாணவியை அழைத்து கண்டித்ததாக தெரிகிறது. சென்னையில் பள்ளி மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி நெருங்கி பழகி தனிமையில் இருந்த வீடியோவை காண்பித்து மிரட்டல் விடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். விருகம்பாக்கம் பகுதியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவியை தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா என்ற இளைஞர் காதலிப்பதாக கூறி தனிமையில் இருந்ததை வீடியோ எடுத்து வைத்ததாக தெரிகிறது. கரூர் மாவட்டம் மகரதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் கல்குவாரி செயல்பட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. கோயில் நிலங்களில் குவாரி செயல்பட மாவட்ட நிர்வாகம் எவ்வாறு அனுமதி வழங்கியது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கனிம வளத்துறை இயக்குநர், மாவட்ட ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக லாவண்யா நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் பெண் தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் பொறுப்பேற்க விருத்தாச்சலத்தில் உள்ள காங்கிரஸ் மாளிகைக்கு லாவண்யா சென்றபோது அங்கு கூடியிருந்த பெண் தொண்டர்கள் வாக்குவாதம் செய்தனர். தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்த 5 பேர் கொண்ட கும்பலை சேலத்தில் போலீசார் கைது செய்தனர். டவுன் ரயில் நிலையம் எதிரே உள்ள தனியார் பேருந்து குடோனில் சந்தேகத்தின் பேரில் சோதனை நடத்திய போலீசார் அங்கு 5 பேர் கொண்ட கும்பல் தடை செய்யப்பட்ட லாட்டரியை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்தனர்.
தேனி மாவட்டம் உத்தமபாளையம் முதல் எர்ணாம்பட்டி வரை 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சட்டவிரோதமாக கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. விவசாய தேவைக்காக மண் அள்ள அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளப்பட்டு லாரிகளில் கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. ரீல்ஸ் மோகத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயிலின் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் ஒருவர் பயணம் செய்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. வீடியோவில் இருப்பவரை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுப்பதுடன் ரீல்ஸ் மோகத்திலிருந்து இளைஞர்கள் வெளிவர விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பழைய ரயில் பாலத்தை அகற்றும் பணிகள் தொடங்கியது. இதையடுத்து பழைய ரயில் பாலத்தில் டிராலி வாகனம் செல்ல இடையூறாக இருக்கும் தடுப்பு கம்பிகளை அகற்றி அதனை எடுத்துச் செல்லும் வகையில் தண்டவாளம் உறுதியாக உள்ளதா என தனியார் ஒப்பந்த ஊழியர்கள் ஆய்வில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் ஆயிகவுண்டன்புதூரில் தவறான பூச்சி மருந்தால் வெங்காய பயிர்கள் கருகியதாக விவசாயி குற்றம் சாட்டிய நிலையில் பவானிசாகர் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பயிர்கள் கருக தவறான பூச்சி மருந்தே காரணம் என்பது தெரிந்ததால் மருந்தை விற்ற கடைக்கு சீல் வைக்க அரசுக்கு பரிந்துரைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஆனந்தீஸ்வரர் ஆலயத்தின் பூட்டை உடைத்து 3 தங்கத்தாலிகள் உள்பட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். சுவர் ஏறி குதித்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் உண்டியலை உடைத்து 50,000 ரூபாய் பணம், தாலிகள், பித்தளை, வெண்கல பூஜை பாத்திரங்கள் ஆகியவற்றை திருடிச் சென்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே 10 மாத பெண் குழந்தையின் தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன், அபிராமி தம்பதி இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததால் அபிராமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் துப்பட்டா சிக்கியதால் கீழே விழுந்த இளம்பெண் மீது அடையாளம் தெரியாத வாகனம் ஏறியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆலாடு பகுதியைச் சேர்ந்த ராமராஜ் வித்யா தம்பதி திருப்பதி நோக்கி சென்று கொண்டிருந்த போது நித்யா கழுத்தில் இருந்த துப்பட்டா டயரில் சிக்கி கீழே விழுந்தார். புதுச்சேரியில் நண்பனை பியர் பாட்டிலால் அடித்து கொலை செய்த சக நண்பர்கள் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆத்துவாய்க்கால் பேட்டையைச் சேர்ந்த ஜனா என்பவர் அவரது நண்பர் சிவபாலனின் உறவினரான பெண்ணுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி தொந்தரவு செய்ததால் ஆத்திரமடைந்த சிவபாலன் உள்ளிட்ட 6 பேர் ஜனாவை தனியே அழைத்துச் சென்று அடித்து கொன்றதாக கூறப்படுகிறது. மதுரையில் ரயிலில் இடம் பிடித்து தருவதைப் போல நடித்து பயணிகளிடம் நகை திருட்டில் ஈடுபட்ட நபர் உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூரைச் சேர்ந்த கார்த்திக் முன்பதிவில்லா பெட்டியில் பெண்களுக்கு இடம் பிடித்து கொடுத்து அவர்கள் தூங்கும் நேரத்தில் நகைகளை திருடி வந்திருக்கிறார். இதனை பிரபாகரன் என்பவனிடம் கொடுத்து ஆடம்பரமாக வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. டெல்லியில் காற்றின் தரத்தில் சிறிதளவு முன்னேற்றம் ஏற்பட்டு ஒட்டுமொத்த காற்றின் தர குறியீடு 273 என்ற நிலையில் பதிவாகியுள்ளது. காற்றின் வேகம் அதிகரித்ததாலும் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளாலும் காற்று மாசுபாடு குறைந்திருப்பதாகவும் இது தற்காலிக நிவாரணம் மட்டுமே என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எச்சரித்தனர். ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க்கில் ஏற்பட்ட பனிப்புயலில் வீடுகள், வாகனங்களை பனிக்குவியல் மூடியது. அது மட்டுமின்றி ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்ட நிலையில் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. இதனால் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். நாகாலாந்தின் கொகிமா மாவட்டத்தில் உள்ள ஜுவோ பள்ளத்தாக்கின் தெற்கு பகுதியில் காட்டுத்தீ மூண்டதை அடுத்து பள்ளத்தாக்கில் சிக்கியிருந்த 30க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். மேலும் காட்டுத்தீ பரவாமல் தடுக்கும் பணிகளும் வேகமாக நடைபெற்று வருகிறது. ஒடிசாவில் நெல் கொள்முதல் செய்வதில் ஏற்பட்ட குளறுபடியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் சாலைகளில் டயர்களை கொளுத்தினர். நெல் கொள்முதலில் குளறுபடி நடந்ததாக கூறி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட NNKS விவசாய அமைப்பினர் மாநிலத்தின் பல பகுதிகளில் சாலைகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் சாலையில் நின்று தொழுகையில் ஈடுபட்ட பெண்ணால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் அந்த பெண்ணை அழைத்து விசாரணை மேற்கொண்ட போது சொத்து தொடர்பாக அப்பெண்ணிடம் சிலர் பிரச்சினை செய்ததாகவும் அதனை அம்பலப்படுத்த நடு ரோட்டில் தொழுகையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார்.
ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் பெரிய அளவிலான காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் சுமார் 11,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கும் நிலையில் ஆர்ட்வேஸ் பகுதியில் ஏற்பட்ட ஒரு காட்டுத்தீ சுமார் 27,000 ஏக்கர் நிலப்பரப்பை எரித்து நாசமாக்கியது. ஈரான் அணு ஆயுதங்களை கைவிட்டு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் வெனிசுலாவை விட பேரழிவை ஏற்படுத்தும் தாக்குதலை நடத்த நேரிடும் எனவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்திருக்கிறார். விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஈரான் நோக்கி செல்வதை குறிப்பிட்ட அவர் நேரம் கடந்து கொண்டிருப்பதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரிய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 25% உயர்த்தி அறிவித்திருக்கிறார். தென்கொரியாவுடன் கடந்த ஜூலை மாதம் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் இதுவரை அந்த ஒப்பந்தத்தை தென்கொரியா அங்கீகரிக்காததால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் தென்கொரிய பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். விரைவில் அடுத்த கட்ட அணுசக்தி திட்டங்களை வெளியிட உள்ளதாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார். பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை மேற்பார்வையிட்ட போது நாட்டின் அணு ஆயுத போர் தடுப்பு சக்தியை மேலும் வலுப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட திட்டங்களை வெளியிட உள்ளதாக கிம் கூறியதாக அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காசாவிலிருந்து மீட்கப்பட்ட கடைசி பிணை கைதியின் இறுதி ஊர்வலத்தில் சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமான போலீசார் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். காசாவில் 840 நாட்களுக்கும் மேலாக சிறைப்பிடித்து வைக்கப்பட்ட காவல் அதிகாரி ரான் ஜிபிலியின் உடல் கடந்த 26ஆம் தேதி மீட்கப்பட்டது. பிலிப்பைன்ஸில் 6 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 40 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக வீடுகள் மற்றும் உயரமான கட்டடங்கள் பயங்கரமாக குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்தனர். இருப்பினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி இதுவரை விவரங்கள் வெளிவரவில்லை. நிஃபா வைரஸ் அச்சம் காரணமாக தாய்லாந்தின் முக்கிய விமான நிலையங்களான ஸ்வர்ணபூமி, டான் முவாங் மற்றும் புக்கெட் ஆகியவற்றின் நுழைவு வாயில்களில் தீவிர பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து பல கட்ட மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகே சர்வதேச பயணிகள் நாட்டிற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். துபாயின் இத்ரா பகுதியில் கோல்ட் டிஸ்ட்ரிக்ட் என்ற பெயரில் தங்க வளாகம் திறக்கப்பட்டது. சில்லறை விற்பனை, மொத்த வியாபாரம் மற்றும் முதலீடு ஆகியவைகளை உள்ளடக்கிய செயல்பாடுகளை கொண்ட நிறுவனங்கள் இங்கு செயல்பட உள்ள நிலையில் இந்த வளாகத்தில் 1000 நகை வர்த்தக நிறுவனங்கள் தங்கள் நகை கடைகளை நிறுவ உள்ளதாக கூறப்படுகிறது. கியூபா நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர் ஜோஸ் மார்டியின் 173வது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாரம்பரிய தீப்பந்த பேரணியில் பங்கேற்றனர். மிகுஸ் டயாஸ் கேனல் தலைமையில் ஹவானா பல்கலைக்கழகத்தில் தொடங்கிய இந்த பேரணி மார்டி சிறை வைக்கப்பட்டிருந்த இடம் வரை நடைபெற்றது. ஸ்பெயினின் கலாபாகர் நகரில் திடீரென வீசிய பனிப்புயல் காரணமாக சாலைகள், வாகனங்கள், வீடுகள் என அனைத்தும் வெண்போர்வை போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இருப்பினும் சாலைகளை மறைத்த பனிக்குவியல் காரணமாக வாகனங்களை இயக்குவதில் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். பாகிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரில் விளையாடுவதற்காக ஆஸ்திரேலிய அணி லாகூர் சென்றடைந்தது. ஆஸ்திரேலிய அணி பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடுகிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் T20 போட்டி வியாழக்கிழமை லாகூரில் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் தொடரில் இத்தாலியின் சின்னர் அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றார். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் 8ஆம் நிலை வீரரான பெஞ்சமின் ஷெல்டனை எதிர்கொண்ட அவர் 6-3, 6-4, 6-4 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். அரையிறுதிப் போட்டியில் 4ஆம் நிலை வீரரான ஜோகோவிச்சை எதிர்கொள்கிறார். சென்னை பெரம்பூரில் உள்ள சேமாத்தம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திமுக ஆட்சியில் ஏராளமான கோயில்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றிருக்கும் நிலையில் 4000வது குடமுழுக்காக நன்னீராட்டு பெருவிழா சேமாத்தம்மன் கோயிலில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏழுமலையான் கோயிலில் பாமக தலைவர் அன்புமணி தரிசனம் செய்தார். VIP பிரேக் தரிசனம் மூலம் ஏழுமலையானை வழிபட்ட அவருக்கு கோவில் தேவஸ்தானம் சார்பாக தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்ட நிலையில் வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கினர்.
மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தெப்பத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்பத் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் முருகன், தெய்வானை ஆகியோர் தேரில் எழுந்தருளிய நிலையில் அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் தெப்பத் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கும்பகோணத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையை தொடங்கினர். தொடர்ந்து 77வது ஆண்டாக பாத யாத்திரையை தொடங்கிய பக்தர்கள் சுமார் 225 கிலோமீட்டர் தூரத்தை 14 நாட்களில் கடந்து பழனியை அடைவார்கள் என கூறப்படுகிறது.